வெல்கம் பேக் டு ராணி சித்ர தையல். நான் வந்து இன்றைக்கி இந்த கலர் A4 ஷீட்டில் திருப்பி கிராஃப்ட் தான் சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த கிராஃப்டில் வந்து நம்ம ஒரு குட்டி குட்டி இது வண்டு, அதாவது லேடி பக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு வந்து நமக்கு வந்து வெறும் ரெட் ஷீட் மட்டும் இருந்தால் போதும். ரெட் கலர் நல்ல டார்க் கலர் இருந்தால் போதும். இது நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையானது வந்து இந்த ரெட் ஷீட்டு, கட்டர், அப்புறம் கம், அப்புறம் இது, அப்புறம் ஒரு ஸ்கெட்ச் பென், ப்ரௌன் ஆர் பிளாக். இதில் வரையும் போது உங்களுக்கு அது பிளாக் ஆகிடும். இதெல்லாம் தேவை நமக்கு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஷீட் இருக்கு இல்லையா, இந்த ஒரே ஒரு ஷீட் மட்டும் இப்போதைக்கு எடுத்துப்போம். இதில் வந்து நம்ம ஒரு ரவுண்ட் போட போகிறோம். இப்படி சின்னதாகவும் செஞ்சு காமிக்கிறேன், பெருசாகவும் செஞ்சு காமிக்கிறேன். இதை வந்து நம்ம வந்து 3D எஃபெக்டில் பண்ண போகிறோம். 3D எஃபெக்டில் பண்ணும்போது உங்களுக்கு அழகாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு இப்படி இந்த ஷீட்டை வந்து பாருங்கள், இந்த பக்கம் டார்க்காக இருக்குது, இந்த பக்கம் கொஞ்சம் லைட்டாக இருக்குது. இதை வந்து ஃபஸ்ட்டு ஹாஃபாக மடிச்சுக்கிறேன், திருப்பியும் அந்த ஹாஃபை திருப்பியும் ஒரு ஹாஃபாக மடிச்சுக்கிறேன், அதாவது 4ஆக மடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு திருப்பியும் நான் ஒரு 4ஆக மடிக்கிறேன். அதாவது இது திருப்பியும் இது மடிக்கும் போது 8ஆக நமக்கு வந்துடும். இந்த 8ஆக இருக்கிறத தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வந்து சர்க்கிள் பண்ண போகிறோம். காம்பஸ் வச்சு சர்க்கிள் பண்ண போகிறோம். இந்த காம்பஸில் வந்து அளவு எப்படி தேவையோ அந்த அளவு நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் சின்னதாக இருந்தால் போதும், அதனால் நான் வந்து குட்டியாக எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவு எடுத்திருக்கேன். அதே மாதிரி இதில் நான் 2 எடுக்கிறேன். இந்த பக்கமும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்படி பேப்பரை டர்ன் பண்ணால் போதும். டர்ன் பண்ணிங்கன்னா அழகாக ஒரு 2 சர்க்கிள் வந்து இந்த மாதிரி மேக் ஆகிடும். இந்த இப்போ வரைஞ்சது கொஞ்சம் தப்பாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து எரேஸ் பண்ணிடலாம். இதை நான் இப்போ வந்து உள்ளே இருக்கிறத மட்டும் எரேஸ் பண்ணிடுறேன். பாருங்கள், இப்படி எரேஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து கட் பண்ணலாம். இப்போது நம்ம இதை கட் பண்ணலாம். இப்போ இந்த சர்க்கிள் போட்டிருக்கோம் இல்லையா, இதை நம்ம கட் பண்ணலாம். இதில் ஒரு 8 பீஸ் வரும். ஷேப் மாறாமல் முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி, அதாவது சர்க்கிள் ஷேப் அப்படின்னா அந்த சர்க்கிள்லேயே கரெக்டாக கட் பண்ணிங்க அப்படின்னா நீட்டாக வரும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதில் வந்து 8 பீஸ் இருக்குது. இப்படி தனியாக வச்சுப்போம். இதில் வந்து ஒரு 8 பீஸ் நம்ம குட்டியாக தான் செய்ய போகிறோம். ஏன்னா லேடி பக் இல்லையா, வண்டு, பொன் வண்டு. ரெட் கலரில் தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை, எல்லா கலர்லேயும் பண்ணலாம். ஆனால் நம்ம மோஸ்ட்லி வந்து பொன் வண்டு வந்து அந்த ரெட் கலரில் வரும் இல்லையா, அதனால் நான் 2 ரெட் எடுத்திருக்கேன். ரெட்டு பிளாக் மிக்சிங்கில் சூப்பராக இருக்கும். இப்போ இதை நான் கட் பண்ணிட்டேன். இந்த இது வந்து ஹெட்டுக்கு கொடுக்கறது, ஹெட் பார்ட் இருக்கு இல்லையா, அந்த ஹெட் பார்ட்டுக்கு கொடுக்கறதுக்காக இது வச்சுருக்கேன். இந்த பீஸை நம்ம தனியாக வச்சுப்போம். இப்போ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இதை வந்து ஹாஃபாக ஃபோல்ட் பண்ண போகிறோம். இப்படி நல்லா ஃபோல்ட் பண்ணி செப்ரேட்டாக அப்படி வச்சுக்கலாம் எல்லாத்தையும். 3D எஃபெக்டில் பண்ணுறதுனால நமக்கு ஒரு வண்டுக்கு வந்து 4 பீஸ் தேவைப்படும். இப்போது முடிஞ்ச வரைக்கும் டார்க் பக்கமாக மடிச்சுக்கோங்க. நான் 2 மிக்ஸ் பண்ணி தான் மடிக்கிறேன். ஆனால் நீங்கள் டார்க் பக்கமாக எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதை முதல்ல பண்ணிடுவோம். இதில் வந்து நம்ம 4 முதல்ல எடுத்துக்கலாம். இந்த 4 எடுத்துட்டு இதில் நம்ம வந்து கம் போடலாம். இந்த பாருங்கள், நல்லா இந்த இடத்துல வந்து
லைட்டாக இப்படி கம் போட்டுக்கோங்க. கம் போட்டுட்டு இதை வந்து இந்த ஹாஃப் அப்படியே எடுத்துக்கிட்டு இது மேலே அப்படியே கேப் விடாமல் ஒட்டிடுங்க. அதே ஷேப்புக்கு இப்படி ஒட்டிட்டு ஒரு ப்ரெஸ் கொடுங்க. திருப்பியும் கொஞ்சம் கம் ஆல்ரெடி கீழே விழுந்துருச்சு. அந்த கம் வேஸ்ட் பண்ணாமல் நான் இதில் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்படி ஈக்குவலாக வச்சுக்கோங்க. ஒரு இதுக்கு 4 வேணும். இப்படி 4 ஒட்டிக்கோங்க. இப்படி ஒட்டின பிறகு இது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள் அதுவே வரும். பாருங்கள் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு. இப்போ இது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இப்படி வரும். இது எல்லாமே இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் ஒரு இதுக்கு 4 வச்சுருக்கோம். இப்போது பார்க்கும் போதே உங்களுக்கு எப்படி வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போது பாருங்கள் இப்படி இருக்கும். 3 கூட வச்சுக்கலாம். 3 வச்சிங்கன்னா ஒரு அளவுக்கு கம்மியாகும். இது நான் 4 வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு இப்படி நல்லா 3D எஃபெக்டில் கிடைக்கும். இதை வந்து நம்ம இதுக்குள்ளே வந்து இப்போ இது தனியாக எடுத்துடலாம். இதே மாதிரி இது எல்லாமே செய்யணும். இதில் வந்து நான் வந்து பெருசும் செஞ்சுருக்கேன். பெருசு வந்து சேம் தான். பாருங்கள் இது வச்சுட்டு இது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே இப்படி ஓப்பன் ஆகிடும். கொஞ்சம் இழுத்து விட்டுக்கணும். விட்டுட்டு பாருங்கள் இப்போது இதை வந்து இப்படி வச்சுக்கணும். இதுக்கு வந்து ஹெட் பார்ட் வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்கெட்ச் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கெட்ச் வச்சுட்டு அங்கங்கே டாட், அதாவது ஒரு இது மாதிரி கொடுத்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் பிளாக் எடுத்துக்கோங்க. என்கிட்ட வந்து ப்ரௌன் வந்ததுனால நான் ப்ரௌன் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பிளாக் எடுத்துக்கோங்க. பார்க்கவே அழகாக இருக்கும். ஒரு ரவுண்ட் ஷேப்பு, அங்கங்கே ஒரு டாட்டு இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அழகாக வரும். இப்படி தான் இருக்கணும் ஷேப்பு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அழகாக கவர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி. இப்போ இது ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு பேப்பரில், அதாவது ஒரு சைடில் வந்து ஒரு 3-4 வரைஞ்சிங்கன்னா போதும். ஒரு 3 போதும். இப்படி தள்ளிட்டு ஒன்று, அப்புறம் இங்கே ஒன்று, வேணும்னா மிடில் ஒன்று, அப்புறம் இங்கே ஒன்று. ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போது இது ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். பாருங்கள் இப்படி ஓப்பன் பண்ணி இதில் இப்படி ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அழகாக வந்துடும். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதோட ஹெட் பார்ட் வந்து ரெடி பண்ண போகிறோம். இதே மாதிரி இது எல்லாமே பண்ணிக்கணும்.
ஹெட் பார்ட் வந்து குட்டியாக இருந்தால் போதும். அதாவது இந்த சைஸ், இதுக்கு வந்து இந்த சைஸ் இருந்தால் போதும். நான் வந்து அந்த அளவு எடுத்துக்கிறேன். ஃபுல்லாகவே எடுத்துக்கோங்க, அதாவது ரவுண்ட் ஃபுல்லாகவே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது பாருங்கள், இப்படி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இதை வந்து கட் பண்ணுங்க. இதை வந்து நம்ம இதில் இப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள், இது ப்ளூ எடுத்துக்கலாம், அதாவது டார்க் ப்ளூ. இது டார்க் ப்ளூவும் எடுத்துக்கலாம், பிளாக்கும் எடுத்துக்கலாம், அது நம்ம இஷ்டம்தான். பாருங்கள், இது ஒட்டிட்டேன். வண்டு ரெடி. வேணும்னா இங்கே 2 கொம்பு கூட வைக்கலாம். கொம்பு வந்து நான் ரெட் கலரில் வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா டிஃப்ரெண்ட் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரெட்டில் வைக்கிறேன். நீங்கள் வேணால் ப்ளூவில் கூட, ஏதாவது இந்த சார்ட்டில் கூட நம்ம வச்சுக்கலாம். இது கூட வேஸ்ட் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கொலாஜ் ஒர்க்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு யூஸ் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். வேஸ்ட் பண்ணாதீங்க பேப்பர்ஸ்லாம். இப்போது இதோட இது பாருங்கள், வெறும் இந்த இது இருக்குது இல்லைங்களா, இந்த ஷார்ப் எட்ஜு, இதை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், ஒன்றுமே பண்ணல. இதை அவ்வளோதான். இதை எடுத்துக்கிட்டு இதை கம் போட்டு ஒட்டிக்கலாம் 2 சைடும். இங்கே அப்புறம் இந்த சைடு வேணால் ரவுண்டாகவும் வச்சுக்கலாம். இது வந்து அப்படியே இப்படி சுற்றி விட்டீங்க அப்படின்னா, இப்படி ரோல் பண்ணி விட்டிங்கன்னா அது இன்னும் அழகாக இருக்கும். இப்படி ரோல் பண்ணி இதில் ஃபிக்ஸ் பண்ணிங்கனாலும் ஓகே தான். பாருங்கள், இப்படி நான் பாருங்கள், இது திருப்பி இதையும் ரோல் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இந்த இடத்துல வேணும்னா 2 ஐஸ் வச்சுக்கலாம். நம்ம இந்த ஐஸ் வச்சுக்கலாம். கூகுள் ஐ வருது இல்லையா, அது கூட நம்ம இங்கே வச்சுக்கலாம். இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இது ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ அப்படின்னா, பாருங்கள், அழகான ஒரு லேடி பக் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கூகுள் ஐ இருக்கு இல்லையா, இதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் லைட்டாக கம் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக போட்டுக்கோங்க. இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், அழகாக இருக்குது இல்லைங்களா. இதே மாதிரி இது எல்லாத்துக்கும் நம்ம வைக்கலாம். பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது இல்லையா. இதை வந்து நம்ம எங்கேயாவது செவுத்தில் அழகாக ஒரு குட்டி நமக்கு பசங்களோட ரூம் இருக்குது இல்லையா, அதில் வந்து நம்ம வந்து வால் டெக்கராக இது பண்ணோம்னா சூப்பராக இருக்குங்க. நான் இப்போ உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு இந்த போர்டில் தான் அரேஞ்ச் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு இருந்தேன். சடனாக எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. இது வந்து குட்டி பெருசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீ கூட பண்ணலாம் இதில் பேப்பர்ஸ் வச்சு. அது எப்படி பண்ணுறதுங்கிறது நெக்ஸ்ட்டு இதில் காமிக்கிறேன். அது மாதிரி இதெல்லாம் ட்ரீ பண்ணிவிட்டு அதில் வந்து குட்டி பசங்க இல்லையா, இது மாதிரி ஒரு லேடி பாக்லாம் ரொம்ப விரும்புவாங்க இப்போ குட்டி பசங்க. அவங்க ரூமெல்லாம் நம்ம இதை வந்து டெக்கரேட் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ப்ராஜெக்ட்டுக்கு மெயினாக இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கூல் ப்ராஜெக்ட், இப்போது சம்மர் கேம்ப்லாம், சம்மர் ஹாலிடேஸ் வருது.
சம்மரில் பசங்க வந்து சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா, வாழ்த்தனம் பண்ணிட்டு அப்படி இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது மாதிரி நம்ம இது மாதிரி நிறைய நம்ம வீட்லேயே சம்மர் கேம்ப்லாம் அனுப்பாமல் இது மாதிரி நம்ம வீட்லேயே வந்து யூடியூப் மூலமாக நம்ம சொல்லி கொடுக்கலாம். இப்போ நான் வந்து வாலில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாலில் நான் வந்து ஒட்டிட்டேன். ஒட்டின பிறகு பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா. இது மாதிரி நம்ம அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணி ரூமை வந்து நல்லா டெக்கரேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா. இது கொஞ்சம் பெருசு, காற்றுக்கு இவ்வளோ அழகாக ஆடும்போது இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா. நான் இது வந்து வெளி இதில் ஒட்டியிருக்கேன், வாலில். பார்க்கும்போதே அழகாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.